ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேரளா ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எலாஞ்சி அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை முட்டை குழல் அப்பமும் சொல்லுவாங்க. வாங்க வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுனா இதில் 250 கிராம் எடுத்திருக்கேன். கூடவே மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, தண்ணி நம்ம எந்த பவுலில் அளவு எடுத்தோமோ அதே பவுலில் 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவை கரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துடலாம். அதையும் நல்லா விஸ்க் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ அது இருக்கட்டும். ஒரு பேனில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவு துருவின தேங்காய். நீங்கள் தேங்காய் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1.5 கப் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவு தேங்காய் கரெக்டாக இருக்கும். கூடவே 5லேருந்து 6 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, இதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா லைட்டாக இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. இப்போ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நமக்கு நல்லா வந்துடும். இப்போ வாசனைக்காண்டி 3லேருந்து 4 ஏலக்காவை நல்லா பவுடராக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணுறதுக்கு இப்போ மாவை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் பேன் ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1 கரண்டி அளவு இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா நம்ம எப்பயும் போல் தோசை ஊற்றுற மாதிரி நல்லா இந்த மாதிரி விரித்து ஊற்றிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ இது நல்லா 30லேருந்து 35 செகண்ட் நல்லா குக் ஆகணும். குக் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை வெள்ளையாக இருந்ததெல்லாம் நல்லா இந்த மாதிரி எல்லோ கலரில் மாறி நல்லா குக் ஆயிரும். இப்போ இது ஈஸியாக வந்துடும். நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே இதை நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு வேக வச்சு அதையும் 30லேருந்து 35 செகண்ட் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், நம்மளோட சாஃப்டான இலாஞ்சி ரோல் இப்போ தயாராகிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எல்லாத்தையுமே ஊற்றி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க மாவையும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது பார்க்கவே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி இருந்துச்சு. இதில் எனக்கு சரியாக ஒரு 8லேருந்து 9 ரோல் இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு தட்டில் இப்போ ஒன்றை மட்டும் எடுத்துட்டு இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய், அதை நீல வாக்கில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ரோல் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா சைடு 2 கார்னரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பியும் ரோல் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இலாஞ்சி அப்பம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எதுக்காண்டி சைடில் ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போனா தான் நம்ம பைட் பண்ணும்போது அது கீழே சிந்தாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம சைடில் ரோல் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்